இந்த அனில் நாயர் பயலுக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு. ராஸ்கல் என்னையே வெளியே போக சொல்றான். இதுக்கெல்லாம் இவனுக்கு அந்த கல்பனா தான் ரொம்ப இடம் கொடுக்கறா. இவனை இந்த ஆபீஸ்ல இருந்து விரட்டணும். முடியாது சாரே. அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு சாரே. டேய், நீ யார கேட்டுடா உள்ள வந்த? சாரே, ഈ ஆபீஸ் எந்த கண்ட்ரோல்ல இருக்குன்னு நான் யாரை கேட்கணும்? டேய், கல்பனா உன்னை ரொம்ப நம்புறாங்கிறதுக்காக ரொம்ப தான் ஓவரா போறடா. அது உனக்கு நல்லதுக்கு இல்ல. தப்பனில் தப்பு. டேய், நான் கிரிமினல் லாயர், மனசுல வச்சுக்க. சாரே, நீங்கள லா படிச்சதனால கிரிமினல் லாயர். யான் பிறவியிலே கிரிமினல். அதனால என்கிட்டே உன் கிரிமினல் புத்திய காட்டுறியா? யான் காட்டல சாரே, பக்ஷே காட்ட வச்சிராதீங்கன்ற. டேய், மிரட்டுறியா? யான் மிரட்டல சாரே, பக்ஷே மிரட்ட வச்சிராதீங்க. வேண்டாண்டா அனில். சரி 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 சாரே, விஷயத்துக்கு வரேன் சாரே. நீங்கள் கிரிமினல் புத்தியை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியை தடுக்க பாக்குறீங்க. புரியலையடா. அது ஏன்னுதான் என்னைக்கும் புரிய மாட்டேங்குது. டேய், என் கம்பெனி வளர்ச்சியை நான் தடுக்க பாக்குறேனா? முட்டாள். கல்பனா என் மனைவிடா. நானும் இந்த கம்பெனிக்கு ஒரு எம்டி தான். சாரே, கல்பனா ஹோம் பிரைவேட் லிமிடெட், கல்பனா எஜுகேஷன் ட்ரஸ்ட், கல்பனா மெடிக்கல் ட்ரஸ்ட், கல்பனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கல்பனா ஃபைனான்சியல் சர்வீஸ், கல்பனா ஜுவல்லரி ஷாப், கல்பனா ரியல் எஸ்டேட், கல்பனா இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைவேட் லிமிடெட், கல்பனா மெட்டல் ஃபேக்டரி, இத்தனையும் உங்க மனைவி கல்பனா பேர்ல தானே இருக்கு. என்னது, கல்பனாவா? ஓ சாரி சாரி சாரி, அது ஒரு ஃப்ளோல கல்பனான்னு வந்துருச்சு. கல்பனா மேடம்னு சொல்ல நான் மறந்துட்டேன். நேர்ல பார்த்தா மேடம், ஃப்ளோல கல்பனாவா? சாரே, இப்ப பிரச்சனை அதல்ல. இதுல எதுவுமே உங்க பேர்ல இல்லையே. அதனால எல்லாம் இருக்கிற கல்பனா மேடம் எம்டின்னா எதுவுமே இல்லாத நாங்கள எம்டி தானே சார்? டேய், லிமிட்ட மீறி பேசுற. இது நல்லதுக்கு இல்லடா. ஏன் லிமிட் எந்தான்னு எனக்கு நன்னாயிட்டு அறியும் சாரே. தெரிஞ்ச மாதிரி தெரியலையேடா. நீங்கள் ஒரு லாயர், கிரிமினல் லாயர். நீங்கள் கிரிமினல் லாயர் தான். கோர்ட்ல போய் வாதாடலாம். உங்க மனைவின்னு சொல்லிக்கிட்டு கல்பனா மேடம் போய் கோர்ட்ல வாதாட முடியுமா? முடியாதல்ல. அதுபோலதான் ஈ ஆபீஸிலும் கல்பனா மேடம் மட்டும்தான் எம்டி. அப்போ எனக்கு இந்த ஆபீஸ்ல உரிமை இல்ல. உரிமை இருக்கு இல்லைங்கிறது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. டேய், யார் சொல்லிடா நீ இப்படியெல்லாம் பேசுற? இப்ப பிரச்சனை அது இல்ல சாரே. பிசினஸ்ல நாங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட். அது நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கேட்கணுங்கிற நிர்பந்தமும் எனக்கு இல்ல. எந்த சாரே, நாங்கள் இப்படி சொன்னால் நான் எந்த செய்யும்? நீ ஏதாவது செய், எனக்கு என்ன. சாரே, ஒரு விஷயம். என்ன சொல்லு. சாரே, நீங்கள்ட பர்மிஷன் இல்லாம யான் எங்கள்ட பெட்ரூமுக்கு வர இயலுமா? வாய் அதிகமா போச்சு உனக்கு. டென்ஷன் ஆகாதீங்க சாரே. அது நாகரிகமாகவும் இருக்காதல்ல. அது போலத்தான் தேவையில்லாம நீங்கள் என்ன டென்ஷன் ஆக்கிறது? நீங்கள் செஞ்ச காரியத்தினாலே மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நான் போய் மேடத்தை கூல் பண்ணணும், இல்லெங்கில் மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் சாரே, ஆபீஸ் முழுக்க ஒரே குழப்பம் ஆயிடும். அந்த குழப்பத்துக்கும் நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. வரட்டா சாரே? போடா போ. இங்க நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீதான்.
ஆனா இது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. பாக்குறேன். வணக்கம் சார். என்னம்மா சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். என் புருஷன் உசுரை மட்டும் நீங்க காப்பாத்தல, எங்க குடும்பத்துல உள்ள 3 பேர் உசுரையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. டேய் எழுந்துருங்க. என்னம்மா நீங்க? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? உயிருக்கு ஆபத்தான நிலைமையில என் புருஷனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கினேன். யாருக்குமே மனசு வரல. மனுஷன் உயிரை விட பணம் தான் பெருசுன்னு இந்த உலகம் நினைக்குது. ஆனா நீங்க பணம் பெருசு இல்ல, உசுறு தான் பெருசுன்னு என் புருஷனை ஒரு பைசா கூட வாங்காம நீங்க காப்பாத்துனீங்க. தெய்வத்தை நேர்ல பார்க்க முடியாது, என் கண் முன்னாடி நீங்க தான் தெய்வமா தெரியுறீங்க. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. நான் என்னுடைய கடமையை செய்யற சராசரி மனுஷன்தான். நீங்க சொல்ற ஒவ்வொரு நன்றியும் என் அம்மாவை தான் போய் சேரும். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலை உருவாக்கி தந்ததே அவங்க தான். அவங்க நல்லா இருக்கணும் சார். நன்றிம்மா. இது வரைக்கும் ஆன செலவு எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்ல. அவருக்கு பரிபூர்ணமா குணமாற வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் தவறாம நீங்க செக்அப் வரணும். அதுக்காக செலவும் என்னோட தான். அப்புறம் யார் உங்ககிட்ட காசு கேட்டாலும் நீங்க கொடுக்க தேவையில்ல. புரிஞ்சதா? ரொம்ப நன்றி தம்பி. சரிம்மா. நான் போய் அவரை பார்க்கலாம். தாராளமா போய் பாருங்க. மேடம், அடிப்பட்ட ஒருத்த ஆட்டோல இருக்கான், போய் தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். டேய் அருண், எந்திரி. ஒருத்த அடிப்பட்டு கிடக்குறான், அட்மிட் பண்ணிருக்கேன், போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். யார் அவன்? என்ன பிரச்சனை? என்ன என்கொயர் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஹரி அப் மேன், போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. என்ன கவிதா, என்ன பிரச்சனை? யார் அவன்? பேசுறத நிறுத்திட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி போ. இல்ல கவிதா. டேய் போடா. ஓகே மேடம். நீங்க என்னதான் சமாதானம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில நான் இல்ல. இந்த குடிகாரங்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஏம்மா எதுக்கு அவசரப்படுற? ஆத்திரத்தாலையும் அவசரத்தாலையும் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது வாழ்க்கையை சீரழிச்சிடும். கொஞ்சம் பொறுமையா இரு, பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். இனி என்ன பேசி என்ன நடக்க போகுது? இந்த மனுஷன் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நம்பிக்கை தாம்மா வாழ்க்கை. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, சம்பந்தப்பட்டவங்க கிட்டே இருக்கு. அதை புரிஞ்சிக்காம டைவர்ஸ் தான் சரியான முடிவுன்னு நீ நினைச்சா அது தப்புமா. பொண்ணா பிறந்த பாவத்துக்கு இப்படிப்பட்ட குடிகாரனோட வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. ஏன்பா உன் மனைவி கேட்கிற கேள்வி உன் காதல விழுதா? என்ன இப்படி சைலண்டா இருந்து எல்லாம் முடிஞ்சிருமா? நீ குடிக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனையே வருது. ஏன் குடிக்கிற? ஐயா, நான் பார்க்குற வேலை அப்படிங்க. எங்க வேலை பார்க்குற? ஒயின் ஷாப்லையா? இல்லைங்க ஐயா, நான் செய்யற வேலை ரொம்ப கடுமையான வேலைங்க. தினமும் 800 ரூபா சம்பாதிக்கிறேன். தினமும் 600 ரூபா வீட்டில் தந்துடுறேன். எந்த வீட்டில்? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தாங்க. ஒய்ஃபு கிட்ட தான் கொடுப்பேன். கொடுப்பாராம்மா? கொடுப்பாருங்க ஐயா. மிச்சம் 200 ரூபாய் என்ன பண்ணுவான்னு கேளுங்க ஐயா. என்ன பண்ணுவான்? குடிக்கிறது குடிமகனுடைய கடமைன்னு நாட்டுக்கு சேவை செஞ்சிருவான். அப்படிதானேயா?
நீங்களே நியாயத்தை சொல்லுங்க ஐயா. அதை தான் நான் கேட்கிறேன், சொல்லு. ஐயா, நான் பார்க்கறது உட்கார்ந்து பார்க்குற வேலை இல்லைங்க ஐயா. ரொம்ப கஷ்டம். நாள் பூரா உழைக்கணும். உடம்பு வலிக்காக குடிக்கிறேங்க ஐயா. குடிக்காம இருந்தா உடம்பு வலி அதிகமாகி தூக்கமே வரலைங்க ஐயா. இதை புரிஞ்சிக்காம ரொம்ப டார்ச்சர் பண்றா ஐயா. அதனால தான் ஐயா பிரச்சனையே வருது. உடம்பு வலியே கேக்குது, தூக்கம் வருது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம நாட்டு சரக்கெல்லாம் மெடிசன்னு சொல்ற, அப்படிதானே? குடிக்கிறது எப்படி நியாயப்படுத்துறான்னு பாத்தீங்களா ஐயா? ஸ்கூல் ஃபீஸ் 2 மாசமா பசங்களுக்கு கட்டல. குடும்பத்தோட நிலைமையை சொல்லி குடிக்காதையா, அந்த பணம் இருந்தா பசங்களோட படிப்பு செலவுக்கு உதவும்னு சொன்னா டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாருங்க ஐயா. இவர்கிட்ட அடி வாங்குற சக்தி எனக்கு இல்லைங்கய்யா. இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ நான் விரும்பலையா. போதும் எனக்கு. எனக்கு கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அம்மா, நீ பேசுற பேச்சு நியாயமானது, ஒத்துக்கிறேன். ஆனா ஆவுன்னா கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்ற பாரு, அதை தான் என்னால ஜீரணிக்க முடியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் கல்யாணத்தை கோர்ட்டா நடத்தி வச்சிச்சு? இல்லைங்கய்யா. அப்புறம் ஏம்மா கோர்ட் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன்? சரி, விவாகரத்து கிடைச்சிட்டா உன் பிரச்சனை தீர்ந்துருமா? சொல்லு. பிரச்சனை தெரியலன்னாலும் நிம்மதியாவது கிடைக்கலையா? வாழ்க்கை போச்சுன்னா எப்படிமா நிம்மதி கிடைக்கும்? இவரை விட்டு போனா போதுங்க, அதுவே எனக்கு பெரிய நிம்மதிதான். சரிம்மா, நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. அவன் கட்டின தாலிய நீயே கழட்டி இந்த டேபிள்ல வச்சுட்டு போ. என்னம்மா, கல்யாணம்ன்றது தாலி மட்டும்தானே? அதையே கழட்டிட்டா அந்த உறவு முறிஞ்சு போனதா தானே அர்த்தம்? அதை தானே காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க. நீயும் கழட்டி வச்சிரு. ஐயா, என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? சரி, இங்க கழட்டக்கூடாதா? எங்க கல்யாணம் நடந்துச்சு? கோயிலுங்க. சரி, அப்போ கோயிலே போய் கழட்டிடலாமா? ஐயோ வேணையா, தாலியில கழட்ட வேண்டாயா. தாலிய கழட்டுறதுக்கு பேரு தாமா விவாகரத்து. நீ தானே கேட்ட, இப்ப ஏன் யோசிக்கிற? விவாகரத்தை கோர்ட்ல வாங்கினதுக்கு அப்புறம் கழட்டிடலாம்னு நினைக்கிறியா? இல்லைங்கய்யா, எனக்கு 3 பசங்க. அவங்கள படிக்க வச்சு நல்லபடியா வளர்க்கணும். நீங்க 2 பேரும் பிரிஞ்சா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் வீணாயிடும். புரிஞ்சுதா? தாலியோடைய பவர். உங்க பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுதான்மா வாழ்க்கை. இதோ பார் தம்பி, குடிச்சாதான் தூக்கம் வரும், உடம்பு வலி சரியாகும்னு ஏதேதோ கதை சொல்ற. 200 ரூபாய்க்கு குடிக்கிறத 100 ரூபாய்க்கு குடி. மிச்ச 100 ரூபாவை சம்பளத்தோட சேர்த்து உன் ஒய்ஃபு கிட்ட கொடு. சரியா? சரிங்க ஐயா. என்னம்மா, உனக்கு சம்மதம் தானே? சரிங்கய்யா. என்னடா ஐயாவே குடிக்க சொல்றாருன்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறாத. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிய மறக்க முடியும். குடும்ப சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. இந்த உடம்பு வலி தூங்குறதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை இருக்கு, அதை யூஸ் பண்ணி பழகு. குடியை விட்டு கூடிய சீக்கிரம் விலகு. அப்பதான் வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்கும். உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதான் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா நான் குடியை விட்டுறேங்க ஐயா. என்னம்மா, இப்போ உன் பிரச்சனை தீர்ந்துச்சா? தீர்ந்ததுங்கய்யா. இதுக்கு போய் கோர்ட்டு கேஸுன்னு எதுக்குமா வாழ்க்கையை சீரழிக்கணும்? நம்மால வர்ற பிரச்சனைக்கு மற்றவங்க தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு காத்திருக்க கூடாது. நமக்குள்ளேயே அதுக்கான பதில் இருக்கு. பொறுமையா தேடணும். சரிங்க ஐயா. தேடி கண்டுபிடிச்சிட்டா இந்த சமுதாயத்துல பெருமையா வாழலாம். ஏனோ தானோன்னு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லப்பா. புரிஞ்சுதா? சந்தோஷமா போயிட்டு வாங்க.
சொன்னபடி நடந்துங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாங்க. நாங்க வரோம் வரோம். ஐயா. அப்பா, என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீங்க தான் கோயிலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறீங்க. ஸ்னேகா, நான் தெய்வம் இல்லைன்னு சொல்லல. தெய்வம் இருக்குதான்றதும் எனக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. வேண்டான்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உங்களை மாத்தவே முடியாதுப்பா. ஆமா, யாரோ 2 பேர் வெளியில போறாங்களே, என்ன காலையிலே பஞ்சாயத்தா? அது- ஐயாவுக்கு தினம் பஞ்சாயத்து தானமா? எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்றவரே ஐயா தானே? இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை? வரும்போது பிரச்சனையோட வந்தாங்க, போறப்போ சந்தோஷமா போறாங்க. அவனுக்கு தினமும் 800 ரூபாய் சம்பளம், அதுல 200 ரூபாய்க்கு குடிக்கிறானா. அதுக்காக அவன் பொண்டாட்டி அவனை டைவர்ஸ் பண்ணணும்னு வந்தா. அதனால டேய், இனிமே 100 ரூபாய்க்கு குடிடா, 700 ரூபாவை பொண்டாட்டிக்கு கொடுன்னு சொன்னேன். பிரச்சனை தீர்ந்துடுச்சுமா? என்னப்பா இது? நீங்களே குடிக்க சொன்னா என்ன அர்த்தம்? மடி, குடிக்காரனை உடனே திருத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். இது என்ன லாஜிக்கோ எனக்கு புரியலப்பா. ஆனா நீங்க தீர்ப்பு சொன்னா சரியா தான் இருக்கும். அது மட்டும் புரியுது. என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் எங்க? பிரசாதமா? ஐயோ, அங்க பெரிய பிரச்சனையாயிடுச்சுமா. என்னம்மா என்ன பிரச்சனை? என்னம்மா, கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும்னு சொல்லுவாங்க, நீ என்னமோ பிரச்சனையோட வந்திருக்க. இந்த பிரச்சனைக்கும் நீங்க தான்ப்பா ஒரு நல்ல முடிவு சொல்லணும். சொல்லுமா. எப்பவும் போல உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண ஐயர்கிட்ட பூஜை கொடியே கொடுத்தேன். ம். அப்போ ஒரு பணக்கார அம்மா கார்ல வந்தாங்க. அப்போ அந்த ஐயரு அவங்கள பார்த்த உடனேயே நான் கொடுத்த பூஜை கொடியை என்கிட்டயே கொடுத்துட்டு கார் வரைக்கும் ஓடி அந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண போனாரு. தப்பாச்சே. அதான்ப்பா, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். நான் விட்டுருவேனா? ஐயருக்கும் எனக்கும் வாக்குவாதமே ஆயிடுச்சு. அப்புறம் என்னம்மா ஆச்சு? தப்ப அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா தகுதி அந்தஸ்துன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ணது சரியாப்பா? நீ சொல்றத வச்சு பார்த்தா நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அந்த ஐயர் தான். கடவுளுக்கு சேவை செய்யறதை விட பணக்காரங்களுக்கு சேவை செய்யறது தான் இவங்க கடமைன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் பணத்துக்காக தாம்மா. அது எப்படிப்பா ஐயரை மட்டும் தப்பு சொல்ல முடியும்? அந்த அம்மா நடந்துகிட்டதும் தப்புதான். அவங்களுக்கு தான் தான் பெரியவங்கன்ற ஈகோ இருக்கு. அவங்க கோயில நடந்துகிட்டதை பார்க்கும்போது அவங்களே தப்பானவங்கன்னு தெரியுதுப்பா. பணக்காரங்கன்னா அப்படித்தாம்மா இருப்பாங்க. நாம தான் பார்த்து ஓரமா ஒதுங்கி போகணும். என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. நல்லதுக்கு தலை வணங்கலாம், நல்லவங்களை மதிக்கலாம். கெட்டவங்களை எப்படி மதிக்க முடியும்? மடி, இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தாம்மா. சூழ்நிலை தான் மனுஷங்களை நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிக்குது. அப்பா, கோயில்ல நடந்த பிரச்சனையால மட்டும் அந்த அம்மாவுக்கு எனக்கும் தகராறு இல்லப்பா. ஆ, தொழில் ரீதியா அவங்களுக்கு எதிரா நான் ஏலம் கேட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அம்மாடி, பணக்காரங்கள்ல 2 விதம் இருக்காங்க. ஒன்னு பரம்பரை பணக்காரங்க, இன்னொன்னு திடீர் பணக்காரங்க. நீ சொல்றதை வச்சு பார்த்தா இந்த அம்மா திடீர் பணக்காரியா இருக்கலாம். பரம்பரை பணக்காரியோ திடீர் பணக்காரியோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட பிரச்சனை பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸ்னேகா, எதுக்குமா வீண் பிரச்சனை? அதெல்லாம் வேண்டாம்மா. பிரச்சனையை நானா ஆரம்பிச்சேன், அது தானா வந்தது. அப்போ அவங்கள தேடி போய் சண்டை போட போறியா? தேடி போய் என் சண்டை போடணும், அதான் போட்டுட்டே வந்துட்டேனே. ஸ்னேகா, நடந்த விஷயத்தை அதோட மறந்துரு, மனசுல வச்சுக்காத. இன்னைக்கு இந்த விஷயத்துல உனக்கு எதிரா நடந்ததுனால உனக்கு அவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க. நாளைக்கே இன்னொரு விஷயத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாங்கன்னா அவங்களே உன் பார்வைக்கு நல்லவங்களா தெரிவாங்க.
யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. நமக்கு எதுக்குமா போர்? புகழோட வாழ்றது எப்படின்னு பாரு. லட்சுமி, டிஃபன் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்க. அவளுக்கு எடுத்து வை, சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போறோம். சரிங்க.